Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Bleach episode 4 part 1. ஓபன் பண்ணா ஒரு 3 பேரு ஒரு பேரட்டை வச்சு பேசிட்டு இருக்காங்க. அது பாத்தீங்கன்னா சாதாரண பேரட் இல்ல, கர்ஸ்ட் பேரட். அதுக்கு இருக்க சாபத்தால இதுக்கு முன்னாடி வச்சிருந்த ஓனர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஏகப்பட்ட மோசமான விஷயங்கள் நடந்து அவங்க செத்து போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான சாபம் நிறைஞ்ச பேர்ட் தான் இது. இந்த பேர்டை அந்த மஞ்ச சட்டக்காரன்ட்ட கொடுத்துடலான்னு பார்த்தா அவன் இந்த லூசு பைய இவ்வளவு விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் அதை வாங்குவானா? அதான் இவ்வளவு பஞ்சாயத்து இருக்குதுன்னு தெரியுது இல்ல. ஊருக்கு நடுவுல இருக்க ஒரு பெரிய குப்பை தொட்டியில கொண்டு போய் போற்ற வேண்டியதானே, இல்ல எங்கேயாச்சும் கண்காணாத இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாமே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். பட் அந்த மாதிரி பண்றதுக்கு அவனுக்கு மனசு இல்ல. அதனால இதை சேடு கிட்ட கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவன் பேர் தான் சேடு. ஆளு நல்லா பல்கா பயங்கரமா இருப்பான். அவனுக்கு பாத்தீங்கன்னா கியூட்டான விஷயம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த பேர்ட் அவன் வாங்க மட்டும்தான் செய்வான். அந்த செகண்ட் மேல இருந்து ஒரு பெரிய சைஸ் இரும்பு பீம் ஒண்ணு அவன் தலையில வந்து விழும். அப்ப அப்படியே அந்த ஹாலோ வேர்ல்ட காட்டுறாங்க. அங்க ஒரு பயங்கரமான ஹாலோ. நம்ம எல்லாத்தையுமே அபகரிக்கணும், யாரையும் விடக்கூடாது. அதுலயும் சோல் ரீப்பரோட சோல் எல்லாமே செம டெலிஷியஸா இருக்கும். அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு டைம் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டா அதுக்கப்புறம் மறுபடியும் டேஸ்ட் பண்ண தோணும் அப்படின்னு இப்படி ஒரு கோரமான மூஞ்ச வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டே அந்த பேர்டை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுவான். அப்படியே அந்த பீம் விழுந்துச்சு, அந்த சீனை காட்டுறாங்க. அது வந்து சேடு மேலதான் விழுந்திருக்குது. அவன் அதை தாங்கி பிடிச்சிருப்பான். அந்த பீமே வளைஞ்சிருச்சுன்னா பாருங்களேன், இதே மத்தவங்க மேல விழுந்திருந்தா கண்டிப்பா செத்து இருப்பாங்க. ஆனா சேடு கொஞ்சம் பல்க் அண்ட் பயங்கர ஸ்ட்ராங். அதனால அவனுக்கு பெருசா எதுவும் ஆயிருக்காது. என்ன வந்து விழுந்ததுக்கு மரியாதைக்கு மண்டையில அடிபட்டு ரத்தம் வந்த மாதிரி வந்திருக்கும். அப்ப அந்த பேரக்கீட் பாத்தீங்கன்னா பேசும், என்னைய காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட பேரு உச்சி ஷிபட்டா, உங்க பேர் என்ன மிஸ்டர்னு கேட்கும். எல்லாத்துக்கும் ஆச்சரியம். அட அது பேசுறது கூட பரவாயில்ல, நடக்கிற சம்பவத்தை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. உடனே இவனும் அவனோட பேரை சொல்லுவான்னு வைங்க, அது வேற ஒரு பேரு பட் சேடுன்னு கூப்பிடுவாங்க. அதை மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம், இல்லன்னா கன்ஃபியூஷன் ஆயிரும். அவனுக்கும் பாத்தீங்கன்னா 15 வயசு தான். சொல்ல போனா நம்ம இச்சிகோவோட செட்டு தான். சோ சேட் இப்ப அந்த பேர்டு எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். அப்படியே கட் பண்ணி நம்மால காட்டுறாங்க. அவனுக்கு நான் செம ஷாக்கு. என்னன்னா நேத்து ஒரு ஹாலோ கூட சண்டை போட்டு மண்டையில அடி வாங்கினால, அதான் கீழே விழுந்து அந்த காயம் ஒரே நாள்ல சரியா இருக்குது. ரூக்கியா உடனே பில்டப் பண்ணுவான். சும்மாவா, நான் தான் கிடோ கிளாஸ்லயே பெஸ்ட், இதெல்லாம் எனக்கு கை வந்த கலாம்பா, அவ தான் சரி பண்ணிருப்பா போல. கிடோ கிளாஸ்னா அப்போ சோல் ரீப்பர்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா போவாங்க. அப்பதானே ஹாலோஸை என்ன பண்ணலாம், இவங்களோட டியூட்டி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஒரு ஜூஸ் பாட்டில காமிச்சு இதுல ஸ்டார் இப்படி போடணும்னு கேட்பான். அவன் அவனோட வச்சு சொல்லி காமிப்பான். பட் அவளுக்கு அது ஒரே குழப்பம். அந்த டைம் மிசூயிரோன்னு ஒருத்தன் வந்து, என்ன ரெண்டு பேரும் எப்பவும் போல ஒன்னாதான் இருக்கீங்களா, எனக்கு தெரிஞ்சு நீங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்க முடியும்னு சொல்லுவானா. அது நம்ம பையலுக்கு கடுப்பாயிரும். எங்களை பார்த்தா என்ன ஃப்ரெண்டு மாதிரியாடா இருக்கு நண்டு மண்டையா அப்படின்னா, அட இப்படியெல்லாம் நீங்க ஜாலியா பேசிட்டு சுத்திட்டு இருந்தீங்கன்னா பாக்குறவங்களுக்கு அப்படித்தானே தெரியும்பா, பாக்குறவன் பக்கம் பக்கமா பேச தாண்டா செய்வான். அப்படின்னா என் ஹேர் கலரையும் கூட தான் நான் கருப்பா மாத்தணும், அதுவும் தான் எல்லாத்தையும் உறுத்திட்டு இருக்குது, அதுக்காக முடியுமா ஓட வெண்ணாம்பா. அதுக்கப்புறம் அவன் போய் ரூக்கியா கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆவான். நம்ம பையன் இவன் ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டான், ஒன்னா நம்பர் காவாலி பையன் அப்படி இப்படின்னு சொல்லுவான். பட் அதெல்லாம் ரூக்கியா கண்டுக்கவே மாட்டான். அவளுக்கு அந்த ஜூஸ் பாட்டில்ல ஸ்டாவை எப்படி போடணுங்கிறதான் ஒரே கவலை. எப்படி பேசிட்டு இருக்கும்போது அடுத்த ஒருத்தன் வருவான். அவனை வச்சு கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணுவாங்க. எப்படி எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது தான் சேடும் அங்க வருவான். அவனுமே இவங்க கூட தான் படிக்கிறான். ஆளு பாத்தீங்களா எவ்வளவு ஹைட்டா இருக்கான்னு, கையை காலு மூஞ்சின்னு எல்லா இடத்துலயும் பிளாஸ்டர் போட்டு வந்திருப்பான். அந்த பேர்டு வேலையை காமிச்சிருச்சு போல. ஏன்டா ஏதாச்சும் பஞ்சாயத்தான்னு கேட்டா, ஒண்ணு இல்லப்பா, நேத்து ஒரு ஸ்டீல் பீம் என் தலையில வந்து விழுந்துருச்சு அப்படிங்கும் போதே அங்க இருக்கவனுங்க எல்லாம் ஆடி போயிருவானுங்க. அதுக்கப்புறம் கையில ஒரு அடிபட்டு இருக்கும். அது ஏன்னு பாத்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள்ல ஒரு ஆக்சிடென்ட், வண்டியை கொண்டு வந்து விட்டவனுக்கு பயங்கரமான காயம். அதனால அவனை தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு ரிட்டர்ன் வந்திருக்கான். அதனாலதான் பையன் லேட்டு. நம்ம பையன் பாத்தீங்கன்னா இவ்வளவு அடிகளை தாங்கி இருக்கியே, நீ எல்லாம் எதுலடா உருவா இருக்கேன்னு கிண்டல் பண்ணுவான். அப்ப அந்த பேர்ட் பாத்தீங்கன்னா அதோட பேரை சொல்லுமா. உடனே நம்ம இச்சிகோக்கும் ரூக்கியாக்கும் ஏதோ ஒன்னு சரியில்லைன்னு தோணும். சரி இந்த பேர்டை எப்ப வாங்கின, எங்க இருந்து வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டா நேத்து தான் வாங்கினேன்பா. ஆனா யாருகிட்ட வாங்கினேன்னு சொல்ல மாட்டான். கேட்கிற எல்லா கேள்விக்கும் ஒன் வேர்ட் ஆன்சர் சொல்லுவானா. அதனாலேயே அங்க இருக்கவனுங்க எல்லாம் கடுப்பாவானுங்க. இப்படி ஒத்த வார்த்தையில பதில் சொல்லி பழகாத, எதா இருந்தாலும் தெளிவா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி தோலடா வெண்ணாம்பாங்க. அவன் அப்பவுமே கட் ஷாட் பண்ணி தான் பேசுவான். ரூக்கியா என்ன சொல்லுவா, அந்த பேர்ட்ல ஏதோ ஒன்னு இருக்குது, ஆனா கண்டிப்பா அது ஈவில் இல்லம்பா. ஏன்னா அப்படி இருந்துருந்துச்சுன்னா அவளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இப்போதைக்கு இவளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஒரு லோன்லி ஸ்பிரிட். அதனால இதை இப்போதைக்கு தனியெல்லாம் விட முடியாது. நம்ம இன்னைக்கு நைட்டு கோன்சோ பண்ணிடலாம், அப்பதான் சரியா வரும்பா. அப்படின்னா இன்னைக்கு நைட்டும் தூக்கம் இல்லையான்னு புலம்புவான். ரூக்கியாக்கு தெரியுது நம்ம பையன் அதுல ஏதோ ஸ்பிரிட் இருக்குன்னு தெரிஞ்ச உடனேயே மத்தவங்களோட சேஃப்டியை பத்தி அவன் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டான். அப்படின்னா ஒரு சோல் ரீப்பர்னா எப்படி இருப்பாங்க என்னங்கறத அவன் புரிஞ்சுக்கிட்டு இப்ப உணர ஆரம்பிச்சிட்டான். இதை அவ யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவ கையில இருந்து வாங்கி அந்த ஜூஸ்ல ஸ்டாவை போட்டு கொடுத்துருவான். அப்பதான் நம்ம பையன் சேடை எப்ப மீட் பண்ணான்
அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் சொல்லுவான். எப்போ மீட் பண்ணிருப்பானா ஒரு 8th ஸ்டாண்டர்ட்னு வைங்க. இவன் ஹேர் கலர் தான் மத்தவங்களோட மெயின் அட்ராக்ஷனே. அதனாலேயே இவங்கிட்ட வீம்புக்குன்னே வம்பிழுத்து இவனை போட்டு அடி அடி அடின்னு கூட்டம் சேர்ந்து அடிப்பானுங்க. பாவம் இத்தனை பேர் ரவுண்டு கட்டினா நம்ம பையில என்னதான் பண்ணுவான். அன்னைக்கு தான் சேட் அவன் மீட் பண்ணிருப்பான். வந்தவன் எல்லாத்தையும் போட்டு துவன்னு துவச்சிருப்பான் தானே நீங்க நினைக்கிறீங்க. அதெல்லாம் இல்ல. ஒரே ஒருத்தனை ஒத்த அடி அடிச்சிருப்பான். அடுத்த செகண்ட் மத்தவனுக்கு எல்லாம் கடுப்பாய் அவனை போட்டு குமுறுன்னு குமுறு எடுப்பானுங்க. அவன் நினைச்சிருந்தா ஈஸியா எல்லாத்தையும் போட்டு துவச்சு எடுத்து இருந்திருக்கலாம். ஆனா அவன் அதை பண்ணவே இல்லை. அவ்வளவு அடி அடிச்சும் சத்தமே போடாம சைலண்டா அப்படியே நின்று அடியை வாங்கியிருப்பான். இவன் அடி வாங்குறத பார்த்துட்டு அவனுங்களே பயந்துட்டானுங்க. என்னடா இவன் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்னு. சோ அப்படித்தான் நம்ம பையலுக்கு சேட தெரியும். சொல்ல போனா அந்த சேட் பையன் கொஞ்சம் வித்தியாசமான பிறவிதான் வைங்க. அவனுக்கு அந்த பேர்டை பிடிச்சிருக்குது, அது மட்டும் நல்லா தெரியும். அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு நம்ம பையன் அவங்க அப்பாவோட கிளினிக்கு போவான். அங்க பாத்தீங்கன்னா கரீனும் யூசுவும் மாத்தி மாத்தி பரபரப்பா அங்க இங்கன்னு ஓடிட்டு இருப்பாங்க. ஏமா என்னாச்சுன்னு கேட்டா ஒரு கார் ஆக்சிடென்ட் கேஸ், அதனாலதான் பரபரப்பா இருப்பாங்க. அதே நேரம் நம்ம இச்சிகோவோட அப்பா பாத்தீங்கன்னா அங்க போன்ல காட்டுத்தனமா கத்திட்டு இருப்பாரு. என்னன்னா லோக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி பேஷண்ட்டை எடுத்துக்க சொன்னதுக்கு அவங்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் லெவல் ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆனா அதுக்கும் மேல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டி இருக்குது. எடுத்துக்கலன்னு சொன்ன உடனே அங்க இருக்க டைரக்டர்ட்ட சொல்லுங்க குரோசைக்கு சொன்னேன்னு அப்படி இப்படின்னு கத்திட்டு முட்டா பாலுன்னு போனை வச்சிருவாரு. நம்ம பையன் பார்த்துட்டு என்ன டாடி ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்பான். அப்படி பொத்திண்டு ஓரமா போய் உட்கார்றா. நல்லா உச்சாலாவ உச்சி மண்டையில வச்சு அடிச்ச மாதிரி ஒரு மண்டை அப்படின்னு அசிங்கப்படுத்திட்டு போயிருவாரு. நம்ம பையலும் ஒரு மூலையில உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான்னு வைங்களேன். அந்த டைமுக்கு போது இன்னொரு பேஷண்ட் வருவான். யாருன்னு பார்த்தா நம்ம சேடு. அந்த பேர்டு அவனை ஒரு வழி பண்ணிட்டு இருக்குது போல. ஹாஸ்பிட்டலையே தான் சுத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு வந்து சட்டையை கழட்டி பார்த்தா முதுகுல பயங்கரமான ஒரு காயம். ஏதோ நெருப்பு பட்டி எரிஞ்ச மாதிரி இருக்கும். அவங்களுக்கு தெரியாது, பட் நம்ம பையலுக்கு தெரியும்ல இந்த காயம் எப்படி வந்துச்சுன்னு. அவரு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, காயம் மோசமா தான் இருக்குது, ஆனா சரி பண்ணிடலான்னு சொல்லி அவரு பாட்டுக்கு ரத்தத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தா. அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சட்டையை போட்டு அவன் பாட்டுக்கு போவான். அடே வேணாண்டா, நிறைய ரத்தம் போயிருக்குது, கண்டிப்பா உனக்கு பிரச்சனை ஆகும்னு சொல்லி வாய மூடல. போன வேகத்துல பொத்துன்னு கீழே விழுவான். மறுபடியும் இந்த லூசு பையில தூக்கி பெட்ல போடணுமா? அவன் சைஸுக்கு ஏன்டா இப்படி உசுர வாங்குறேன்னு புலம்பிக்கிட்டே தூக்குவாங்க. நம்ம பையலுக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒண்ணு இங்க இருக்குதுன்னு. இந்த விஷயத்த ரூக்கியாட்ட சொன்ன உடனே அவளுக்கு வீட்டுல இருக்கும் போதே அதை சென்ஸ் பண்ண முடிஞ்சிருக்குது. அந்த பேரட்ல எல்லாம் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, ஆனா அவனுக்கு ஆயிருக்கே இன்ஜுரி, அதை ஹாலோ தான் பண்ணி இருக்குது. சேடு பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு படுத்துக்கிட்டு அந்த பேரட்டை தான் பாத்துக்கிட்டு இருப்பான். அதுவும் இவனையே தான் பாத்துக்கிட்டு இருக்கும். கரீனுக்கும் பாத்தீங்கன்னா அந்த மார்க்கை பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் வந்திருக்கும். சோ அன்னைக்கு நைட்டு தூங்கும் போது அவளுமே அந்த பேர்டை வச்சு ஏதோ ஒன்னு ஃபீல் பண்ணியிருப்பான். அவளுக்கு அப்படியே வேர்த்து ஊத்துது, அப்படியே ஏதோ ஒன்னு பேடா ஃபீல் பண்றான். சோ இதுக்கப்புறம் அந்த பேரட்டால தான் பஞ்சாயத்து வருதா இல்ல பயங்கரமா இன்னொரு ஹாலோ ஒன்னு இங்க வரப்போதான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!